வணக்கம். புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். 4 மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என எச்சரிக்கை. கனமழை காரணமாக நீலகிரியில் பள்ளி கல்லூரிகளுக்கும், ராமநாதபுரம், சேலம் மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு. பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் வேகமாக நிரம்புவதால் கரையோரம் வசிப்போருக்கு எச்சரிக்கை. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. முழு கொள்ளளவை எட்டியது ஈரோடு பவானிசாகர் அணை. தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. பண்டிகையை உற்சாகமாக கொண்டாட 3 நாட்கள் தொடர் விடுமுறை. நாங்குநேரி, விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிகளில் அமைதியான வாக்குப்பதிவு. நாங்குநேரியில் 66.35%, விக்கிரவாண்டியில் 84.36% வாக்குகள் பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி. மகாராஷ்டிரா, ஹரியானாவில் பாஜக ஆட்சியை தக்க வைக்கும். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். திருத்தப்பட்ட குரூப் 2, குரூப் 2A புதிய பாடத்திட்டத்தை வெளியிட்டது TNPSC. கிராமப்புற மாணவர்கள் எளிதாக தேர்வெழுதும் வகையில் நடவடிக்கை. வங்கிகள் இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் சங்கங்கள் சார்பில் இன்று வேலை நிறுத்தம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இழப்பதாக குற்றச்சாட்டு. அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தலைநகர் சென்னையின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, கிண்டி, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் இரவு முழுவதும் மிதமான கனமழை பெய்தது. இதனால் ராயப்பேட்டை பகுதியில் உள்ள GP சாலை, அன்னிபெசன்ட் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். முக்கிய சாலைகளிலும் சுரங்க பாதைகளிலும் தண்ணீர் தேங்கியதால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தொடர்ந்து சாரல் மழை பெய்வதால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. நாமக்கல்லில் திருச்செங்கோடு, மோகனூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தொடர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர் மழையால் கொடைக்கானலில் உள்ள முதன்மை குடிநீர் தேக்கம் முழு கொள்ளளவான 21 அடியை எட்டியது. இதனால் பாம்பாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க நகராட்சி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்து வருவதால் தேனி பெரியகுளத்தில் உள்ள மஞ்சளார் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தற்போது பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு வந்த நீரின் அளவு 2000 கனஅடியிலிருந்து 1000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கடலூர், நாகை, வேதாரண்யம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையுடன் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையானது அடுத்த 2 தினங்களுக்கு நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழையும், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் நாகை, கடலூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது.
சுமார் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு இருக்க வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலும் நகர் பகுதிகளிலும் அடுத்த 2 தினங்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தற்பொழுது தென் தமிழகம் மற்றும் குமரிக்கடல் ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வடக்கு தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் அந்த கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக மட்டுமே ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழக மாவட்டங்களான குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் வட தமிழக பகுதிகளில் திருவள்ளூர், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், சேலம், மதுரை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். அதிகபட்சமாக குமரி மாவட்டம் குழித்துறையில் 14 சென்டிமீட்டர் மழையும், கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் 12 சென்டிமீட்டர் மழையும், லோயர் கோதையாறு மற்றும் கோவை மேட்டுப்பாளையத்தில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட் என்றால் என்ன, வேறு என்னென்ன அலர்ட் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கனமழை தொடர்பாகவும் அது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கணக்கிட்டும் அந்தந்த பகுதிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கிறது. அந்த வகையில் ரெட் அலர்ட், ஆம்பர் அலர்ட், எல்லோ அலர்ட், கிரீன் அலர்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என கணக்கிடப்படுவது ரெட் அலர்ட் என அறிவிக்கப்படுகிறது. இந்த அலர்ட் விடுக்கும்போது மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைய வேண்டும். பெரும்பாலான பகுதிகளில் மின் இணைப்பு, சாலை வசதிகள் துண்டிக்கப்படும். உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி அபாயகரமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்பவையாகும். அடுத்ததாக ஆம்பர் என்ற அலர்ட் முறை கணக்கிடப்படுகிறது. இந்த எச்சரிக்கையின் போது வானிலை மோசமடைய அதிக வாய்ப்பிருப்பதாகவும், சாலை, மின் இணைப்பு சில இடங்களில் துண்டிக்கப்படும் எனவும் இதன் மூலம் எச்சரிக்கப்படுகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் அதிக சேதங்கள் ஏற்படும் என்பதால் மக்கள் வேறு இடத்திற்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பவையாகும். இதேபோல் அடுத்த சில நாட்களில் வானிலை மோசமாக வாய்ப்பிருக்கிறது என்பதை எச்சரிக்கும் வகையில் எல்லோ அலர்ட் விடுக்கப்படும். இந்த அறிவிப்பின் போது அந்தந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்படும். அடுத்த சில நாட்களில் வானிலையில் சாதகமற்ற நிலை உருவாக வாய்ப்பிருப்பதை குறிக்கும் வகையில் எல்லோ அலர்ட் விடுக்கப்படும். அடுத்ததாக எந்த எச்சரிக்கையும் கிடையாது என்பதை விளக்கும் அறிவிப்பு கிரீன் அலர்ட் ஆகும். கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும், ராமநாதபுரம் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரியில் சில இடங்களில் நிலச்சரிவு உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் சில தினங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து ஆட்சியர் வீர ராகவராவ் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டத்திலும் மழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் கடந்த 5 நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் உதகையில் உள்ள அவலாஞ்சி உள்ளிட்ட 11 அணைகளும் நிரம்பிவிட்டன. உதகை காய்கறி சந்தையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தொடர் மழையால் குன்னூர் உதகை சாலையில் 54 இடங்களில் லேசான நிலச்சரிவு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை ஏற்கனவே 3 நாட்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில்
மேலும் 3 நாட்களுக்கு ரயில் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதி எந்த இடம், அங்க என்ன வகையான பாதிப்புகள்லாம் இருக்கு? அதாவது நீலகிரியை பொறுத்தளவுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்று காலை முதல் மழைப்பொழிவு என்பது இல்லாத சூழல் இருந்தாலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 283 இடங்கள் பேரிடர் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று கண்டறியப்பட்டு அதற்கு உஷார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதற்கான மீட்பு பணித்துறைகளை தற்சமயம் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தற்சமயம் நாம் இருக்கக்கூடிய காட்டேரி பூங்கா என்ற பகுதியில் இன்று காலை அதிக பனிமூட்டத்தின் காரணமாக மதுரையிலிருந்து உதகை நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று நிலை தடுமாறி பூங்காவின்குள் புகுந்திருக்கிறது. தற்சமயம் அந்த நேரடி காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை சுமார் 4 மணி அளவில் உதகை நோக்கி வந்த இந்த அரசு பேருந்து கடுமையான பனிமூட்டத்தின் காரணமாக நிலை தடுமாறி இந்த பூங்காவின்குள் நுழைந்திருக்கிறது. ஆனால் இதில் பயணித்த 25 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டு வேறொரு பேருந்தின் மூலமாக உதகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்சமயம் இந்த பேருந்தினை மீட்கும் பணியில் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக இந்த பேருந்து நிலை தடுமாறி உள்ளே நுழைந்த அந்த பகுதியில் மீண்டும் அந்த பேருந்தினை பின்வழியாக எடுப்பதற்காக இந்த பகுதிகள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் அடுத்த கட்டமாக இந்த பேருந்தினை மீட்கும் பணியில் ஈடுபடுவதற்காக ஆயத்தமாயிட்டு வராங்க. அந்த நேரடி காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் போக்குவரத்தையும் சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இங்கு பெரிய அளவிலான போக்குவரத்து பாதிப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது. தற்சமயம் அந்த பேருந்தை மீட்பதற்கான அனைத்து கருவிகளும் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அந்த பேருந்தை மீட்பதற்கான பணிகள் போய்கொண்டிருக்கிறது. சுரேஷ், நீலகிரி மாவட்டத்தில் மழை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நிலச்சரிவு போன்ற ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில முன்னேற்பாடுகளுக்கு என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது சுரேஷ்? தற்சமயம் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதகையை பொறுத்தளவுக்கு குன்னூர், கோத்தகிரி, குந்தா ஆகிய பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருந்து வருகிறது. நேற்றைய தினம் நேற்றுக்கு முந்தைய தினம் 663 மில்லிமீட்டர் வகையில் இங்கே மழைப்பொழிவு இருந்து வந்தது. இதனால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களில், குறிப்பாக குன்னூரிலிருந்து குந்தா செல்லக்கூடிய பகுதியில் 54 இடங்களுக்கு மேலாக மண் சரிவு என்பது ஏற்பட்டது. இதனை அடுத்து எங்கெந்த பகுதிகளில் பேரிடர் பாதிப்பு இருக்கக்கூடும் என்று கண்டறியப்படும் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு வாயிலாக கிட்டத்தட்ட 283 இடங்களில் பேரிடர் பாதிப்பு ஏற்படலாம் என்று கண்டறியப்பட்டு அதற்கான மீட்பு குழுவினர் அந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் செல்வதற்கும் சில இடங்களில் அதிக பாதிப்பு ஏற்படும் என்று கண்டறியப்பட்டு அங்கு போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த பேரிடர் பாதிப்பு ஏற்படாத இடங்களுக்கு மாற்று வழியில் செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கனமழை காரணமாக ராசிபுரம் அருகே உள்ள மதியம்பட்டி திருமணிமுத்தாற்றில் மீண்டும் ரசாயன நுரையுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மதியம்பட்டி பகுதியில் திருமணிமுத்தாறு ஓடுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையடிவாரத்தில் உற்பத்தியாகும் திருமணிமுத்தாறு சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வழியாக பாய்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று நன்சை இடையாறு அருகே காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்நிலையில் நேற்று சேலம் சுற்று வட்டாரங்களில் கனமழை காரணமாக திருமணிமுத்தாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் ஆற்றில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் மதியம்பட்டி சௌரிபாளையம் இடையே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் மதியம்பட்டி சௌரிபாளையம் வெளியே அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் மதியம்பட்டி, சௌரிபாளையம், கல்கட்டனூர், பொரசாபாளையம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள், தேவைப்படும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்ய உள்ளார். சென்னையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர்.
இதற்கிடையில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைக்கும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் தாக்கத்தை உன்னிப்பாக கவனித்து உடனுக்குடன் தகவல்களை தெரிவிக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். வங்கிகள் இணைப்பை கண்டித்து வங்கி ஊழியர்கள் இன்று நாடு தழுவிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வங்கிகள் இணைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு ஆண்டுக்கு சுமார் 80,000 இளைஞர்களின் வேலை வாய்ப்பை தடுத்து நிறுத்துவதாக வங்கி ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து அனைத்திந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு ஆகிய சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. எனினும் இந்த வேலை நிறுத்தத்தில் ரிசர்வ் வங்கி மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஊழியர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ளவில்லை என தெரிகிறது. ஏடிஎம்களும் வேலை நிறுத்த வரையறைக்குள் வருவதால் அவையும் மூடப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வேலை நிறுத்தத்தால் வங்கி சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் கூறியுள்ளன. தீபாவளிக்கு மறுநாள் அரசு விடுமுறை அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகையை கொண்டாட மக்கள் தயாராகியுள்ளனர். இந்நிலையில் தீபாவளிக்கு மறுநாள் அதாவது திங்கட்கிழமை அரசு விடுமுறை அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மாறாக நவம்பர் 9ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவித்தும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தீபாவளியை மக்கள் சொந்த மாவட்டங்களுக்கு சென்று கொண்டாட ஏதுவாக திங்கட்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்து வந்த கோரிக்கையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்குநேரி, விக்கிரவாண்டி, காமராஜ் நகர் ஆகிய தொகுதிகளில் ஒரு சில அசம்பாவிதங்களை தவிர வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றது. தேர்தல் விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டதாக காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி ஆகியோர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காலை முதலே மக்கள் ஆர்வமுடன் வாக்களிக்க தொடங்கினர். கிராமப்புறங்கள் அடங்கிய தொகுதி என்பதால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு அதிமுக வேட்பாளர் நாராயணன் குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வாக்குப்பதிவு மதியம் சற்றே குறைந்தது. இதனிடையே காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் தேர்தல் பறக்கும் படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனை அடுத்து தேர்தல் விதியை மீறியதாக வசந்தகுமார் எம்பி மீது 3 பிரிவுகளில் நாங்குநேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். களக்காடு ரோட்டில் போய் அந்த சேரமாதேவி பணக்குடி ரோட்டில் போவேன். மக்களை சந்திக்கலாங்கிறது தான், உள்ளே இருந்து கூட கை காட்டிட்டு அப்படியே போகலாங்கிறதா எனக்கு பழக்கம். இது வழக்கெல்லாம் பொய் வழக்கு தானே. இவங்க கூட வராதவங்கள சேர்த்துருக்காங்க. அவங்கள ஒவ்வொரு ஆள் எங்கெங்கேயோ இருந்த, ஒரு ஆள் ஏர்வாடியில் இருந்தார், ஒரு ஆள் விஜயநாராயணத்தில் இருந்தார், ஒரு ஆள் வெளியே இருந்தவங்களெல்லாம் சேர்த்து 5 பேர்னி போட்டிருக்காங்க. இது ஒரு ஜனநாயக விரோத போக்கு. அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எப்படி நடத்த வேண்டும் என்பது கூட இந்த காவல் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட பரப்பாடி வாக்குச்சாவடியில் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி தொகுதியில் காலை 7 மணி முதலே சீரான வேகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மின்னணு வாக்கு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் 3 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடங்க தாமதமானது. தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான சுப்பிரமணியன், மாவட்ட SP ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே கல்யாணம்பூண்டி பகுதி வாக்குச்சாவடியில் கூட்டணி கட்சியினரான பாமக நிர்வாகி மணிகண்டன், தேமுதிக நிர்வாகி சேகர் ஆகிய இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. தேமுதிக நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோர் பாமக நிர்வாகியை தாக்க தொடங்கினர். இதனை அடுத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மழை குறுக்கீடு இல்லாததால் விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு தடையின்றி நடைபெற்றது. ஆனால் பாண்டிச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் வாக்குப்பதிவு மழையுடன் தொடங்கியது. காலை முதலே கனமழை பெய்ததால் வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தது. காலை 9 மணி வரை 9.66% மட்டுமே வாக்குகள் பதிவாகி இருந்தன. 11 மணி அளவில் மழை குறைந்ததால் வாக்குப்பதிவு விறுவிறுப்படைய தொடங்கியது.
12 மணி முதல் சீரான வேகத்தில் நடைபெற்று வந்த காமராஜ் நகர் தொகுதி வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று முடிந்தது. நாங்குநேரியில் 66.35%, விக்கிரவாண்டியில் 84.36% வாக்குகள் பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது இம்முறை வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் நாங்குநேரியில் கடந்த முறையை விட இம்முறை குறைவாக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி நாங்குநேரிலே நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல் முறையில் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் 2016 அந்த எலெக்ஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது 81.25% விக்கிரவாண்டியில் இருந்தது. இந்த வாட்டி 84.36%. நாங்குநேரில் 71.92 இருந்தது. அதில் போலீஸில் அது ரிப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அப்புறம் ஐபிசியில் 3 இதில் வழக்கத்தில் அவங்களுக்கு எஃப்ஐஆரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அடுத்த நம்ம ஃபாலோ பண்ணோம். என்றைக்கு நம்ம 24th அன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எந்த காலேஜில் அதெல்லாம் நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கு ஸ்ட்ராங் பாதுகாப்பு நம்ம கொடுக்க போகிறோம். எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கிறது கவுண்டிங் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஸ்மூத்தான முறையில் இதெல்லாம் பண்ணுவோம். அரசு பணிக்கான குரூப் 2 பிரதான தேர்வு இனி 2 தாள்களாக நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கோவையில் விவசாயி ஒருவர் சேமித்து வைத்திருந்த 50,000 ரூபாயை எலி கடித்து சேதப்படுத்தியதால் அவர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார். கோவை வெள்ளியங்காடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரங்கராஜ் என்பவர் அறுவடைக்கு பின் கிடைத்த 50,000 ரூபாய் பணத்தை தனது வீட்டில் சேமித்து வைத்திருந்தார். அந்த பணத்தை எலி கடித்து குதறி சின்னாபின்னமாக்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரங்கராஜ் அந்த பணத்தை மாற்றுவதற்கு அருகில் உள்ள வங்கி கிளையை அணுகியுள்ளார். ஆனால் ரூபாய் நோட்டுகள் தாறுமாறாக கிழிந்துள்ளதால் அதற்கு மாற்றான பணத்தை தர முடியாது என வங்கியில் கூறியுள்ளனர். இதனால் விவசாயி ரங்கராஜ் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார். நாகை மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட 10 குடும்பத்தினருக்கு ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் கட்டப்பட்ட வீடுகளின் சாவியை நடிகர் ரஜினிகாந்த் வழங்கினார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலின் பாதிப்பால் நாகை மாவட்டத்தில் ஏராளமானோர் தங்கள் வீடுகளை இழந்தனர். அங்கு பல்வேறு தரப்பினரும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டனர். இதேபோல் ரஜினி மன்றத்தினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு முழுமையாக வீடுகளை இழந்த 10 பேருக்கு வீடு கட்டித்தரப்படும் என்று அறிவித்தனர். அதன்படி ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் கோடியக்கரையில் 4 வீடுகளும், தலைஞாயிறு பகுதியில் 6 வீடுகளும் கட்டப்பட்டன. வீடுகள் பெறும் பயனாளிகள் 10 பேரும் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்த் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். 1,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வீட்டின் சாவியை பயனாளிகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வழங்கினார். நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இதுபோன்று பல உதவிகளை தொடர்ந்து செய்ய உள்ளதாக ரஜினி மக்கள் மன்றத்தினர் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவைகளுக்கு நடந்த தேர்தல் அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி சுமூகமாக நடந்து முடிந்தது.
மகாராஷ்டிராவில் உள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில்தான் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க ஆர்வம் காட்டினர். இம்மாநிலத்தில் 60.46% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது 63.38% வாக்குகள் பதிவாகியிருந்தன. 90 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட ஹரியானா மாநிலத்துக்கு நடந்த தேர்தலிலும் மந்தகதியில் வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 65.75% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நூ மாவட்டத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் லேசான மோதல் நடைபெற்றது. மற்றபடி அந்த மாநிலத்தில் தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பலமுறை வலியுறுத்தினாலும் தலைக்கவசம் அணியாமல் சென்று விபத்தையோ அபராதத்தையோ சந்திக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் எஜமானரின் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசத்துடன் பயணிக்கும் நாய் குறித்து டெல்லி காவல்துறை வெளியிட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படுகிறது. டெல்லி போக்குவரத்து துறையின் ட்விட்டர் பக்கத்தில் நல்ல பையன் இந்த நாய் இதுபோல இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதை ஏராளமானோர் பகிர்ந்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு பட்டுப் புடவைகள் வாங்குவது பல பெண்களின் தேர்வாக இருக்கிறது. பண்டிகைக்கு அழகு சேர்க்கும் பட்டுப் புடவைகளின் விற்பனை காஞ்சிபுரத்தில் சூடுபிடித்துள்ளது. பட்டுப் புடவைகளில் இந்த ஆண்டு அறிமுகமாகியுள்ள ரகங்கள் என்ன பார்க்கலாம். பட்டுக்கு பெயர் பெற்ற நகரமாம் காஞ்சிபுரத்தில் பெண்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விதவிதமான சேலைகளை நெய்துள்ள நெசவாளிகள் அவற்றை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். தூய பட்டு சேலைகள் குறைந்தபட்சம் 7,500 ரூபாய் முதல் விற்பனைக்கு வந்துள்ளன. சிம்பிளா ஜரிகை ரொம்ப ஜரிகை அதிகமா இல்லாம கம்மியா ஜரிகை போட்டு அதில் ட்ரெடிஷ்னலா யானை மயில் அந்த மாதிரி டிசைன்லாம் இதில் ரெடி பண்ணியிருக்கோம். கலர் இந்த மாதிரி எல்லோ கலர் இப்போ தீபாவளிக்காக நல்லா புதுசாக போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் இது ரேஞ்சு 7.5 வருது. இதில் ஜரிகை 20 கிராமு, மொத்த வெயிட் சாரி வெயிட் 550 கிராம் வரும். அதில் ஜரிகை 20 கிராம் வரும். இதுலேயே ஒரு 15 ரூபாய் ரேட்டுன்னா பார்டர் கெட்டி பார்டரா போட்டு இதில் 15 ரூபாய் ரேட் வரும். அதில் கெட்டி பார்டரில் நமக்கு 150 கிராம் ஜரிகை வரும். தீபாவளிக்காக இதான் ஸ்பெஷல். இப்போ கூட்டுறவு சங்க கடைகளில் மட்டுமின்றி தனியார் கடைகளிலும் புதுவித நுட்பமான டிசைன்களில் பட்டுப்புடவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. செமி கான்ட்ராஸ்டில் இருவேறு வண்ணங்களில் ஜொலிக்கும் பட்டுப்புடவை 1/2 கிலோ வெள்ளி வேலைப்பாடுகளுடன் கோர்வை ரகத்தில் நெய்யப்பட்டுள்ளது. பட்டு தீபாவளி ஸ்பெஷலா பெரிய சேலை, முகூர்த்த சேலை இந்த சேலை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது தை மாசத்துக்காக முன்னாடியே தீபாவளிக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது ரேட் 60,000 வரும். இது பார்டர்ல யானை மயில் மரம் எல்லாமே ட்ரெடிஷ்னல் டைப் எல்லாமே போட்டு வச்சுக்கிறோம். உடலில் திலகம் மாதிரி போட்டு அதுக்குள்ள மல்லிப்பூ மாதிரி போட்டு ரெடி பண்ணி ரொம்ப பண்ணிக்கிறோம். இது ரேட் 60,000 மேலே வரும். இப்போ இதிலே வேணால் 40,000 கூட குறைச்சிக்கலாம். பார்டர் சைஸ் குறைச்சி நம்ம ரெடி பண்ணி உடலையும் கொஞ்சம் ஜரி குறைச்சி ஒரு 40,000 வர மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். பாரம்பரிய மயில், யானை, புட்டா, மாங்காய் டிசைன்களுக்கும் இந்த பண்டிகை நேரத்தில் வரவேற்பு இருப்பதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர்கள் பிரசன்ன வெங்கடேசன் மற்றும் கிஷோர். ஹொசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் 12க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தஞ்சமடைந்திருப்பதால் வனப்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. போரூர் வனப்பகுதியில் கடந்த 1 மாத காலமாக 2 யானைகள் சுற்றித் திரிந்து வருகின்றன. இந்நிலையில் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள நுகனூர் வனப்பகுதியில் தஞ்சமடைந்திருந்த யானை கூட்டத்திலிருந்து 12 யானைகள் பிரிந்து ஹொசூர் அருகே சாணமாவு வனப்பகுதிக்கு வந்துள்ளன. குட்டிகளுடன் வனப்பகுதிக்கு வந்திருப்பதால் உணவு தேடி ஊருக்குள் வரலாம் என்பதால் மக்கள் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பெட்ரோல் 1 வாரத்திற்கு பிறகு லிட்டருக்கு 5 காசுகளும், டீசல் 2 நாட்களுக்கு பிறகு லிட்டருக்கு 6 காசுகளும் விலை குறைந்துள்ளன. இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 5 காசுகள் விலை குறைந்து 76 ரூபாய் 4 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 6 காசுகள் விலை இறங்கி 69 ரூபாய் 83 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய அரசின் தங்கப்பத்திரங்கள் விற்பனை தொடங்கியுள்ளது. இந்த முறை 1 கிராம் தங்கத்திற்கான விலை 3,835 ரூபாய் என மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்துள்ளது. நேற்று தொடங்கிய தங்கப்பத்திரங்கள் விற்பனை வரும் 25ஆம் தேதியுடன் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வங்கிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அஞ்சலகங்கள் ஆகியவற்றில் இந்த பத்திரங்கள் விற்கப்படுகின்றன. தனிநபர் ஒருவர் 1 கிராம் முதல் 500 கிராம் எடை மதிப்பின் விலைக்கு நிகரான பத்திரங்களை வாங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் லடாக்கில் உள்ள தர்பக் மற்றும் தௌலத் பெக்கால்டி பகுதிகளுக்கிடையே கட்டப்பட்டிருக்கும் புதிய பாலத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். ஷியாக் ஆற்று பகுதியில் கட்டப்பட்ட இந்த பாலம் எல்லைப் பகுதியில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ள உதவும் என அவர் தெரிவித்தார். மேலும் தற்போதைய பயண நேரத்தை இந்த புதிய பாலம் சரிபாதியாக குறைக்கும் என்பதால் பாதுகாப்பு படையினர் எல்லைக்கு செல்வதும் எளிதாகும் எனவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.